தமிழர்களின் வரலாறு பேசும்போது நம்மளால சோழர்களை மறக்கவே முடியாது. ஆனா சோழர்களை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தான். அவங்களோட ஆட்சியும் கலைநயமும் கடற்படை திறனும் இந்த உலகத்தையே ஆச்சரியப்படுத்துச்சு. மொத்தத்துல சோழர்கள் வெறும் மன்னர்கள் மட்டும் கிடையாது, அவங்க தமிழ் அறிவின் உச்சம். இவங்களுடைய அறிவு இன்னும் மர்மமா தான் இருக்கு. இந்த மர்மங்களை நாம கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டம் வந்துட்டுன்னு தான் சொல்லணும். இந்த சோழர்களின் மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் இன்னும் வரலாறு வெளிக்கொணராத உண்மைகளையும் பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரிணி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யார் இந்த சோழர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சோழர்கள் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பேரரசர்களா இருந்திருக்காங்க. தமிழக வரலாற்றை சிறப்பித்த பெருமை சோழர்களுக்கும் இருக்கு. விஜயாலய சோழன், ஆதித்த சோழன், பராந்தக சோழன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன், ராசராச சோழன், ராசேந்திர சோழன், இவங்க தான் சோழ மன்னர்கள்ல ரொம்பவே முக்கியமானவங்க. இவங்க தங்களுடைய அறிவாற்றல்னாலும் படைபெருக்கத்தினாலையும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களை ஒரு குடையின் கீழே ஆட்சி செஞ்சாங்க. கரிகால சோழன், பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்களுடைய ஆட்சியில தான் தமிழ் நாகரிகம் உச்சத்தை எட்டியது. அந்த காலகட்டத்துல இவங்களுடைய செல்வாக்கு இலங்கை முதல் மலேசியா, இந்தோனேசியா வரைக்கும் பரவி இருந்துச்சு. இந்த சோழ நாணயங்களை, துறைமுகங்களை, சாலை அமைப்புகளை இப்ப வரைக்கும் சில இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இவங்களுடைய ஆட்சி வெறும் ராஜதந்திரம் மட்டும் கிடையாது, இது ஒரு விஞ்ஞான அடிப்படையிலான நாகரிகமா பார்க்கப்படுது. இந்த சோழர்களுடைய காலத்துலதான் சைவ வைணவ சமயங்கள் எழுச்சியும் பெற்றது. காவிரி, பூம்பட்டினம், பூம்புகார், உறையூர் ஆகிய நாடுகள் இவங்களுடைய தலைநகரங்களா இருந்திருக்கு. உறையூர் நகரம் உரந்தை, கோழியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த சோழ அரசர்கள் சைவ வழிபாட்டை பின்பற்றியவர்களாக இருந்தாலும் சமண வழிபாட்டு தலங்களையும் ஆதரிச்சிருக்காங்க. சைவ ஆலயங்களை போல சமண பள்ளிகளுக்கும் அவங்க தானங்களை வழங்கி இருக்கிறத வரலாற்று ஆதாரங்கள் உறுதிப்படுத்துது. இந்த சோழர்களோட ஆட்சியில கட்டப்பட்ட கோவில்கள், இங்க கிடைக்கிற கல்வெட்டுகள், செய்திகள்னு எடுத்துக்கிட்டா தஞ்சாவூர் பெரிய கோவில் மிகப்பெரிய ரகசியமா பார்க்கப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோவில் சோழர்களின் பெருமையின் சின்னமா பார்க்கப்படுது. இந்த கோவிலானது 1,30,000 டன் எடையுள்ள கற்களால் கட்டப்பட்டது. ஆனா 80 டன் எடையுள்ள கலசம் கோபுரத்துக்கு மேல எப்படி கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கறத இப்ப வரைக்கும் யாராலையுமே விளக்க முடியல. சிமெண்ட் இல்லாம கட்டப்பட்ட இந்த கோவில் 1000 ஆண்டுகளா உறுதியா இன்னமும் நிற்கிறது. இதோட மற்றொரு அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதிய நேரத்துல கூட கோபுரத்தின் நிழல் தரையில விழாது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா கடலுக்கு அடியில மறைஞ்ச நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா, 2004ல சுனாமிக்கு பிறகு மகாபலிபுரம் பக்கத்துல கடலுக்கு கீழே சில பழமையான கட்டடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சில வரலாற்று ஆசிரியர்கள் அது சோழர்களின் துறைமுகமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் மூழ்கிய சோழ நகரம் அப்படின்னு இன்னமும் நம்புறாங்க. இந்த சோழர்கள் தான் கடல் வழியா வர்த்தகம் செய்த முதல் தமிழர் பேரரசு அப்படின்னும், அவங்களுடைய கப்பல்கள் சீனா, சுமத்ரா, மலேசியா வரைக்கும் பயணம் செய்து வந்ததா வரலாறுகள் சொல்லுது. இந்த சோழ ராணுவத்தின் மறைமுக சக்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோழ ராணுவம் மிகவும் வலிமையானதுன்னு பார்க்கப்படுது. அவங்களுக்கு தனியா கடற்படை இருந்தது அப்படின்னும், அதுக்கு பேரு நீர்ப்படை அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த கப்பல்கள்ல பயன்படுத்திய தாமர கலவை உலோகத்தை கூட இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சாங்க. அந்த காலத்துல போர் தொடங்கும் முன்னாடி பறவைகளின் சத்தம், வாத்துகளின் ஒலி மூலமா சிக்னல் கொடுத்தாங்க அப்படின்னு வரலாறுகள் சொல்லுது. அந்த அளவுக்கு சோழர்கள் புத்திசாலியும் கூட. ராஜராஜ சோழனோட மறைஞ்ச கல்லறைன்னு பாத்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவரு எங்க அடக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னு இப்ப வரைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு. சிலர் தஞ்சாவூர்ல அப்படின்னும், சிலர் கங்கை கொண்ட சோழத்திலையும், இன்னும் சிலர் இலங்கையிலும் சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் உறுதியான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. இந்த மர்மம் தான் சோழ வரலாற்றுல மிகப்பெரிய புதிரா பார்க்கப்படுது. இந்த சோழ நாகரிகத்தின் விஞ்ஞான திறமை என்னன்னு பாத்தீங்கன்னா, சோழ நாகரிகத்தின் விஞ்ஞான திறமைன்னு எடுத்துக்கிட்டா, இந்த சோழர்கள் அரசர்கள் மட்டும் கிடையாது, விஞ்ஞானிகளும் கூட. இவங்க அமைச்ச நீர்நிலைகள், கால்வாய்கள், வேளாண்மை அமைப்புகள் இப்ப வரைக்கும் செயல்படுது. குடவாயில் பகுதியில கண்டுபிடிக்கப்பட்ட கற்கள் சோழர் வானியல் மையமா இருந்திருக்க கூடும் அப்படின்னு நம்பப்படுது. சூரியன், சந்திரன் இயக்கங்களை கணக்கிட்ட சோழர் வானியலாளர்கள் கூட அந்த நாள்ல இருந்திருப்பாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுத்துறாங்க விஞ்ஞானிகள். சோழர்களுடைய உலக வர்த்தகத்துல பயன்படுத்திய தங்க நாணயங்கள் சாதாரண தங்கம் அல்ல. அந்த நாணயத்துல இருந்த கலவை இன்றைய தங்க கலவைகள்ல கூட காணப்படல. இந்த சோழர்களுடைய தங்க நாணய ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோழர்களுடைய உலக வர்த்தகத்துல இவங்க பயன்படுத்திய தங்க நாணயங்கள் சாதாரண தங்கம் கிடையாது அப்படின்னும், இந்த நாணயங்கள்ல கலந்திருக்கிற கலவை இப்ப உள்ள தங்க கலவைகள்ல இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தங்கம் நீர்ல கூட கரையாத தங்கம் அப்படின்னு அறியப்பட்டு பல வரலாற்று ஆசிரியர்கள் அந்த தங்க கலவையோட ரகசியம் சோழர்கள் கூடவே மறைஞ்சிட்டது அப்படின்னு. அது மட்டும் இல்ல, ராஜராஜ சோழனுடைய ஆட்சியில ஆரோக்கிய சாலை அப்படிங்கிற மருத்துவ மையங்கள் இருந்துச்சு அப்படின்னும், அங்க நோயாளிகள் இலவசமா சிகிச்சை பெற்றாங்க அப்படின்னும், இந்த சிகிச்சைக்கான மருந்துகள் எல்லாமே மூலிகை அடிப்படையிலானவை அப்படின்னும், அந்த மருந்து குறிப்புகள் கல்வெட்டுகளா எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னும்
சில இடங்கள்ல கண்டுபிடிச்சாங்க. இதுதான் உலகின் முதல் அரசு மருத்துவமனை அமைப்பு அப்படின்னும் பலர் நம்புறாங்க. மறைஞ்ச சோழர்களுடைய புத்தகங்கள் பத்தி தெரியுமா? சோழர் காலத்துல இருந்த புத்தகங்களை தமிழின் அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகங்கள் பல கடல் வெள்ளங்களால அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னும், அந்த நூல்கள்ல இருந்த தொழில்நுட்ப ஜோதிட மருத்துவ அறிவு இன்னைக்கும் முழுமையா மீட்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது. பிராண காலமா கருதப்படுற முதல் 2 சங்க காலங்களின் போதே சோழ மன்னர்களும் இருந்ததா சொல்லப்பட்டு அவங்களோட பெயர் பட்டியல தமிழ் அறிஞர்கள் கொடுத்தாலும், தமிழ் இலக்கியம் மற்றும் அகழ்வாராய்ச்சி சான்றுகளின்படி இளஞ்சென்னி, கரிகால சோழன், நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, சோழன், செங்கணான் இந்த மன்னர்கள் தான் சங்ககால தமிழர்களை ஆண்ட முற்கால சோழ மன்னர்களா பார்க்கப்படுறாங்க. சோழ மன்னர்களுடைய பேரும் புகழையும் பற்றி சங்ககால இலக்கியங்கள் பல எடுத்து சொன்னாலும் இவங்களோட கால வரிசை சரியா இல்ல. அதாவது கடைக்கால ஆட்சியின் போது பாண்டிய மன்னர்கள் மட்டும் இல்லாம சேர மன்னர்களும் ஆட்சி செஞ்சு வந்தாங்க தமிழகத்தை. 3ஆம் குலோத்துங்கனுக்கு பின்னாடி இவருடைய புதல்வன் விக்ரம சோழன் முடிசூடுறாரு. இவரை அடுத்து 2ஆம் குலோத்துங்கன், அவருக்கு பின்னாடி 2ஆம் ராசராசன், முத்தமிழ் தலைவன் அப்படின்னு போற்றப்பட்ட இந்த மன்னனுடைய காலத்துல குறுநில மன்னர்கள் சோழ அதிகாரத்தை புறக்கணிக்கிறாங்க. இதனால கலகங்கள் ஏற்படுது. இவருக்கு பின்னாடி 2ஆம் ராசராசன் பதவியேற்று இவருடைய காலத்துல பாண்டிய நாட்டுல அரசுரிமை போட்டிகளும் போராட்டங்களும் எழுது. இவருக்கு பின்னாடி 3ஆம் குலோத்துங்கன், அதுக்கு அடுத்ததான் 3ஆம் ராசராசன், 3ஆம் ராசேந்திரன் இவங்கெல்லாம் பட்டத்துக்கு வந்த பிறகும் பாண்டியர்களின் வலிமை பெருக ஆரம்பிக்குது. சடையவரம் சுந்தரபாண்டியன் சோழர்கள் மீது வெற்றி கண்டு பாண்டியர்களின் ஆதிக்கத்தை நிலநாட்டுறாரு. சோழர்களின் ஆட்சி இப்படியா முடிவுக்கு வருது. சோழர்கள் வெறும் மன்னர்கள் மட்டும் கிடையாது, அவங்கதான் தமிழ் அறிவின் உச்சம். இவங்களுடைய அறிவு இன்னும் மர்மமா தான் இருக்கு. இந்த மர்மங்களை நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டாயம் இப்ப இருக்கு. மொத்தத்துல தமிழக வரலாற்றை சிறப்பிச்ச பெருமை சோழர்களுக்கு உண்டு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒண்ணு. சோழர்களை பத்தின இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான பல வரலாற்று பதிவுகளை தெரிஞ்சுக்க ஹரிணி டாக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.